களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். அன்பானவர்களே, இறைவார்த்தை நமக்கு விடுதலை அளிக்கிறதாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் இறைவார்த்தை அறிவிக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உடன் இருந்து அரும் அடையாளங்களால் விடுதலை அளித்துக் கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். வார்த்தை அப்படியா சொல்லு மார்க்கு 16 நச்சு இருக்கிற உடனே இருந்து வார்த்தையும் ஆவிய இயேசும் அங்கே செயல்படுகிற பொழுது தூய ஆவியான அசைவாடுகிறார். அந்த வார்த்தையை கடந்து செல்லுகிற பொழுது அந்த ஆவியானவர் அங்கே விடுதலை கொடுக்கிறார். இப்படியாய் இந்த நிகழ்ச்சியானது ஆண்டவருடைய தெய்வீக திருவுளத்தின்படி நடப்பிட்டு கொண்டு வருகிறது. அநேக ஆசீர்வாதத்தை மக்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். முதலாவது ஆன்மீக வாழ்விலே விடுதலை அடைகின்றார்கள். எங்கேயோ எப்படியோ அந்த நிலையிலிருந்து மாற்றி விடுதலை அடைகிறார்கள். ஆன்மாவில் விடுதலை அடைகிற பொழுது மற்ற அனைத்திலும் விடுதலை அடைகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. எல்லாம் ஆண்டவருடைய சித்தம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆவலோடு கூட அமர்ந்திருக்கிற நம்மை நாம் ஒப்புக்கொடுக்கலாம். ஆண்டவரை பேசும் என்று ஒப்புக்கொடுக்கலாம். அவர் நம்மோடு பேச விரும்புகிறார். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்கள் முற்றிலுமாய் தாழ்த்து உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வாக மாறட்டும், ஆசிரியராக மாறட்டும், விடுதலையாக மாறட்டும். ஆண்டவரே பேசும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆமீன். பிரியமானவர்களே, இந்த நான் இறை செய்தியை கொடுக்கிறதிலே மக்கள் அநேகர் பார்த்து பயன்பெறுவதை நான் உள்ளத்திலே உணர்கிறேன், அறிகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். செய்தியை கேட்ட சில நாட்களிலே சில சகோதர சகோதரிகள் என்னோடு கூட தொடர்பு கொண்டு கருத்துக்களை பகிர்கிறார்கள். இந்த செய்தி பயனுள்ளதாக இருந்தது, இது இப்படி தான் இருந்தது, எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று பல கருத்துக்களை சொல்லுகிறார்கள். எல்லா துதி கன மகிமையும் என்னை அழைத்து என்னை பயன்படுத்துகிற ஆண்டவருக்கே. பிரியமானவர்களே, சில நாட்களுக்கு முன்பாக ஏன் வாழ்க்கையிலே துன்பமும் துயரமும் என்ற ஒரு கருத்தை நான் கேட்டேன். அந்த செய்தியை கொடுத்தேன். அந்த செய்தியை கேட்க அநேக சகோதரர்களே, ஒரு திருச்சியிலிருந்து ஒரு சகோதரி சொன்னார்கள், கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம் பாவத்தை பற்றி நான் சொன்னேன். அதில் ஏசியா 1:15 சொல்லுகிற பொழுது சொன்னேன். அப்போது நம்முடைய கையெல்லாம் இரத்த கரை படிந்து இருக்கிறது என்று திருச்சியிலிருந்து சகோதரி சொன்னாங்க, பிரதர், என் கையெல்லாம் இரத்தக்கரை தான் பிரதர், இரத்தக்கரை தான் பிரதர். நீங்கள் அந்த வார்த்தை சொல்ல சொல்ல என்னுடைய உள்ளமெல்லாம் ஒரு குத்திச்சு பிரதர். பிரதர், இந்த இரத்தக்கரையை நான் எப்படி போக்குறதுன்னு கேட்டாங்க. இந்த இரத்தக்கரையை நான் எப்படி போக்குறதுன்னு நான் சொன்னேன், யார் யாரை நீங்கள் வெறுத்து இருக்கிறீங்களோ அவளோடு கூட சமாதானம் செய்து கொள்ளும் முதல்ல. ஏன்னா அவர் சொல்கிறார் இல்லையா, தன் சகோதரி வெறுக்கிறவர்கள் கொலைக்காரன்னு சொல்லிருக்கு இல்லையா. அப்போ யார் யார் வெறுக்கிறீங்க அவங்களோடு கூட போய் சமாதானம் பண்ணி கொடுங்க. சமாதானம் பண்ணுறது எப்படி பண்ணணும்? நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லணும். இதுதான் தாழ்ச்சியின் நிலை. அதுதான் கடந்து வரணும். என்னமோ அன்னைக்கெல்லாம் பேசிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், சரி சரி மன்னிச்சிடுறேன்,
மன்னிச்சு அப்படின்னு கூட தாழ்ச்சியோடு கூட ஏதோ தவறாமல் பேசிட்டேன் சொல்லிட்டேன் நடந்துருச்சிங்க மன்னிச்சுட்டீங்கன்னு சொல்லும்போது தான் இயேசு கிறிஸ்துடைய அந்த மனநிலை கடந்து வருகிறது. மன்னிப்பு கேட்கணும். அப்புறமேல அடுத்தது நாம் ஜெபிக்கணும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் இருக்கு இல்லையா, எங்கள் தீமை சொல்லி நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் சொல்லி நாம் ஜெபிக்கிறோமில்ல, அடுத்து பாவரிக்கை செய்து அந்த கைகளெல்லாம் நல்லா கழுவணும். இங்கே இந்த கை 2 கையும் கழுவணும். அப்புறமேல கூழணும். அப்போது ஜெபிக்கன்னு சகோதரி சொன்னேன். ஏன் இந்த கருத்தை நான் சொல்கிறேன் என்றால், அந்த சகோதரினோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். இந்த கருத்து சில பேருக்கு இருக்கலாம். எனவே தான் இந்த கருத்தை நான் சொல்ல வந்தேன். எனவே இரத்தக்கரை படிந்த கைகளை கழுவ முதலாவது நீ யாரிடம் வெறுப்பு இருக்கிறீர்களோ அவளோடு கூட சென்று சமாதானம் செய்து கொள்ளுங்க. மன்னிப்பு கேட்டு சமாதானம் பண்ணுங்க. அடுத்தது ஆண்டோட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே என்னை மன்னிங்க நான் இருக்கேன். அப்போது கரைகள் கலப்பட்டு உங்கள் ஜபம் மேலே போகப்படும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனக்கு இந்த கருத்துக்களை நான் சொல்லேன். இந்த நாளிலே நான் ஜெபிக்கிற பொழுது இந்த கருத்தோடு கூட எனக்கு ஒரு ஆய்வு கொடுத்தார். என்னன்னாக்க ஜெபமும் பதிலும் என்கிற தலைப்பிலே ஒரு செய்தியை கொடுக்கும்படி தூய ஆவியானவர் உறுத்தினார். ஜெபமும் பதிலும். ஏன்னா சில நாட்களில் சொல்லப்பட்ட கருத்துனாக்க பாவம் தான் தடையாக இருக்குது அப்படி சொல்லி பண்ணிருக்க அந்த நல்லி பண்ணாங்க. ஆனால் இப்போ ஜெபமும் பதிலும் என்கிற ஒரு தலைப்பிலே நான் இப்பொழுது தூய உந்தப்பட்ட ஒரு கருத்துக்களை சொல்லுகிறேன். என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்கணும். இறை வசன வார்த்தையின் வழியாக நாம் சிந்தித்து பார்க்கணும். இறை வார்த்தை வெளிச்சம், நாம் போகிற பாதையை காட்டுகிற வெளிச்சம், ஒளி, தீபம். நீ எங்கே போய்கொண்டிருக்கிறாய், எப்படி போய்கொண்டிருக்கிறாய், எந்த வழியை சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை காட்டுவதுதான் இந்த தெய்வீக திருவிழியம். திருப்பாடல் 119 105 சொல்லுகிறது அல்லவா? நாம் படி பார்க்கணும். இந்த நாளிலும் தூய ஆவியார் உந்துகின்ற சில வார்த்தைகள் நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நீங்கள் எந்த நிலை எங்கே இருக்கிறீர்கள் என்ற நிலையை நீ பார்க்கணும். ஜெபமும் பதில் என்றே சிலருக்கு அநேகர்களுடைய வாழ்க்கையில் ஜெபத்துக்கு பதில் இல்லை. அவர்கள் ஜெபம் பண்ணுறோம் சொல்லிட்டு இருக்கிறார்கள். பாவம் என்பது ஒன்று அவுட். ஆனால் அடுத்த ஒரு கருத்து, தயவுசெய்து நீங்கள் நீதிமொழி புத்தகத்தில் முதல் அதிகாரத்தை எடுங்க. அந்த வசனத்தை நீ எடுத்து நீ பார்க்கும் பொழுது என் அன்பானவர்களே, நீதிமொழி புத்தகம் முதல் அதிகாரத்தில் 24 28 வசனம், 24 28 வசனம் இருக்கிறது. அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க முதல்ல 24 and 25 வசனத்தை நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் எடுத்துட்டீங்களா? என்ன எனக்கு உண்மையிலே சந்தோஷம். எல்லாரும் பைபிள் எடுக்கிறாங்க. என்னுடைய நான் கொடுக்குற செய்தி நேரத்தில் எல்லாரும் பைபிள் எடுக்கிறது. ஏன் இப்படி பார்த்தீங்களா பிரதர்னு நான் பார்க்கல. நீங்கள் சொல்கிறது தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் பைபிள் எடுத்தாலும் குறிக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சுங்க தானே? ஓகே. இதில் இந்த நீதிமொழியில் முதல் அதிகாரத்தில் 24 முதல் 28 24 25 வசனத்தை நீங்கள் படிப்பீங்கன்னாக்க அதில் ஒரு கருத்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கணும். நான் கூப்பிட்டேன், நீங்களோ செவி சாய்க்க மறுத்தீர்கள். உங்களை அரவணைக்க கைகளை நீட்டினேன், எவரும் கவனிக்கவில்லை. என் அறிவுரைகளுள் ஒன்றையும் பொருட்படுத்தவில்லை. என் எச்சரிக்கை அனைத்தையும் புறக்கணித்தீர்கள். நான் இது சொல்கிற போது ஒரு கருத்துன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? நம்முடைய குடும்பத்தில் பெரியவங்க இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா அம்மா நம்முடைய பிள்ளைகளை எல்லாரும் உட்கார வைக்கிறாங்க. பிள்ளைகளை எல்லாரும் உட்கார வச்சுட்டு, வாங்கடா கண்ணே, ஒரு கருத்து உங்களோட சொல்லணும், அது சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அப்பா அல்லது அம்மா எல்லோரும் உட்கார வச்சுட்டு, டே வாங்கடா சொல்லிட்டு பார்க்கணேன்னு சொல்லிட்டு பட்டவர்கள் எல்லாரும் உட்கார வச்சுட்டு சொல்கிறாங்க. அதில் ஒரு பையன் அலட்சியமாக இருக்கிறான்னு வச்சுங்களேன், அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அலட்சியமாக இருக்கிறான், கேட்க மாட்டான். அப்போ அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அப்பா அம்மாவுங்க சில கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி அதான் இருக்கணுங்க. அப்போ ஒரு பையன் எழுந்து வெளியே போகிறான்னு வச்சுங்களேன், அல்லது ஒரு மகள்
எழுந்து வெளியே போகிறான்னு வச்சுங்களேன், அப்போ அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்பா அம்மா எழுந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கலாம், அப்படி இப்படின்னு ஒரு சில அறிவுலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது எழுந்து போனாக்க, அல்லது கேட்காம இருக்கிறதுக்கு எதுவும் வேறு ஏதோ நோண்டிக்கிட்டு இருந்தானாக்க, செல்லு வச்சுட்டு பார்த்துக்கிட்டு நோண்டிட்டு இருந்தானாக்க, அப்பா அம்மாவுக்கு என்ன நினைப்பார்கள், எப்படி இருக்கும்? அப்பா அவர் பேசுகிறார் இந்த இறைவசன வார்த்தையின் வழியாக. ஆண்டவருடைய அருள்வாக்கு, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியங்கள், இதை நாம் அசட்டை பண்ணுகிற பொழுது எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதனால்தான் அடுத்த வசனம் 26, 27 வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? 26, 27 வசனம், அதனால்தான் துன்பம் துயரமும் வேதனையும் உண்டாகுது, வேதனை பிரச்சனை உண்டாகும் சொல்றார். அந்த 20 படிக்க வேண்டாம், குறித்து பார்த்து என்ன எழுதியிருக்கிறீங்க. அது சொன்ன, அதனால்தான் துன்பமும் துயரமும் வேதனையும் உண்டாகும் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பானவர்களை பார்க்கணும். அந்த 28வது வசனத்தை நீங்க தயவுசெய்து இப்ப படிச்சு பாருங்க. அப்பொழுது நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் பதிலளிக்க மாட்டேன். ஆவலோடு என்னை நாடுவீர்கள், ஆனால் என்னை காண மாட்டீர்கள். யாரு சொல்ற வார்த்தை? ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நாம் நம்முடைய சமூகத்திலே நாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறதுக்கு அக்கறை கொடுக்கல, வார்த்தையை கேட்கறதுக்கு அக்கறை கொடுக்கல, செயல்படுக்க கொடுக்கல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் துன்பமும் துயரம் வரும் என்றால் நாம் மன்றாடுனா எப்படி செயல்படும்? சிந்திக்கணும். இன்னைக்கு ஆலயத்தில் போகிற பொழுது பிரசங்க நேரத்தில் சில பேர் எழுந்து வெளியே போயிடுவாங்க, இதுவும் தூங்குவாங்க இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் செவி கொடுக்கப்படவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பமும் துயரமும் உண்டாயிட்டிருக்கும். அப்படி துன்பமும் துயரம் உண்டாகிற வேளையிலே ஆண்டவரே என்று கூப்பிட்டால் அவர் செவிசாய்க்க மறுப்பார் என்று தான் இந்த நீதிமொழி புத்தகத்தில் அழகா அருமையான வார்த்தைகள் சொன்ன 24 முதல் 28 வரையும். சரி, இதே கருத்தை நீங்க அடுத்தது நீ பார்க்கணும். நீதிமொழி புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை, அடுத்து நீதிமொழி தான் 28ஆம் அதிகாரம் எடுங்க. நீதிமொழி புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை எடுங்க. அந்த நீதிமொழி 28ஆம் அதிகாரத்தில் நீ பார்ப்பீங்களானாக்க 9வது வசனம் ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது. ஒருவர் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியாது இருப்பாரானால் கடவுளும் அவர் வேண்டுதலை அருவருத்து தள்ளுவார். அச்சோடா, என்ன பார்க்கணும் தன்மன்களே. ஒருவர் திருச்சட்டத்துக்கு கீழ்ப்படியாதவராக இருப்பார். நம்ம என்ன சொன்ன கருத்தோடு கூட அப்படி லிங்கப் பண்ணுகிறேன் பாருங்க. ஒருவர் திருச்சட்டத்துக்கு கீழ்ப்படியாதவர் இருப்பாரானால் ஆண்டவரும் கடவுளும் அவர் வேண்டுதலை அருவருத்து தள்ளுவார்னு. ஆண்டவர் அன்பானவர், இரக்கமுள்ளவர், பரிவுள்ளவர், பாசம் எல்லாம் உண்டு. ஆனால் அவர் வழிகாட்டுகிற நிலையிலே அக்கறையற்று போவோம் என்றால் அவர் எப்படி நமக்கு செயல்படுத்தார் பார்க்கணும். நம்ம சிந்தித்து பார்க்கணும். மொத்தமாக நான் பாட்டுக்கு நான் போகிறதும் ஜெபம் பண்ணோம் வந்தோம், ஏன் ஜெபத்துக்கு பதில் என்ற கருத்தில் நான் முன்னாடி கொண்டு வரேன். அன்னைக்கு பாவத்தை பற்றி நான் சொன்னேன். ஆனால் இன்று தூயான் உந்துகிறதா நான் படினாலே நான் இந்த கருத்தை நான் கொண்டு வருகிறேன். பார்க்கணும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில ஒருவர் திருச்சட்டத்துக்கு கீழ்ப்படியாது இருப்பார் என்றால் ஆண்டவரும் அவருடைய வேண்டுதலை அருவருத்து தள்ளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லவில்லை, தெய்வீக திருவிடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சிந்திக்கணும். இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது அப்படியே நான் கொண்டு வருகிறேன். நீதிமொழி 19 மட்டும் இல்லை, சக்கரியாஸ் ஆகமம் எடுங்க, சக்கரியாஸ் புத்தகம் எடுங்க. சக்கரியாஸ் புத்தகத்தை எடுத்துட்டு அதில் 7ஆம் அதிகாரம், சக்கரியாஸ் ஆகமத்தில் 7ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்தில் 11, 12, 13 வசனத்தை நீங்கள் அப்படியே நீங்கள் தயவு செய்து நீங்கள் எடுத்து நீ படிக்கணுன்னாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் வித்தியாசமான ஒரு கருத்துக்களாக இருக்கும், சிந்திக்க வேண்டிய கருத்துக்களாக இருக்கும், வழிநடத்துகிற கருத்துக்களாக இருக்கும். பார்க்கணும். அவர்களோ அதற்கு செவி கொடுக்க மறுத்தார்கள். இறுகிய மனத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள், தங்கள் காதுகளை பொத்தி கொண்டார்கள். படைகளின் ஆண்டவர் தம் ஆவியால் முன்னைய இறைவாக்கினர் வாயிலாக அனுப்பி தந்த திருச்சட்டத்தையும் பாருங்க,
முன்னே இறைவாக்கினர் வாயிலாக அனுப்பி தங்கிய திருச்சட்டங்களையும் வாக்குகளையும் கேட்டு விடாதபடி பாறையை போல் தங்கள் இதயங்களை கடினப்படுத்தி கொண்டார்கள். பாறையை போல தன் இதயத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். ஆதலால் படைகளின் ஆண்டவர் கடும் சினமுற்றார். படைகளின் ஆண்டவர் கடும் சினமுற்றார். பார்க்கணும். நான் கூப்பிட்ட போது அவர்கள் கேளாது இருந்தது போல் அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேட்கவில்லை என்கிறார் படைகளின் ஆண்டவர். அன்பான சகோதரமே, தெய்வீக திருவிழித்திலே ஆண்டவராய் கடவுள் சொல்லுகிறது என்ன பார்க்கணும். அவர் ஆண்டவர் சில அறிவுரைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். அது கேட்கல. நான் முதல்ல ஒரு ஓமையை சொன்னேன். ஒரு ஓமையா உதாரணத்துக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அப்பா அம்மா உட்காந்துக்கிட்டு பிள்ளைகள்லாம் கூட்டு அறிவுரை சொல்றாங்கன்னாக்க கேட்காதுன்றா எப்படி கண்டுக்கும்? அவர்களும் செவி கொடுக்க மறுத்தார்கள். முன்னால் இறைவாக்கின வாயிலாக இழித்திருந்த திருச்சட்டத்தையும் ஆண்டுடைய வார்த்தைகளையும் கேட்டு விடாத போது பாறையை போல் தன் இதயத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். எனவே படைகளின் ஆண்டவர் சினமுற்றார். நான் கூப்பிட்ட போது அவர்கள் கேளாதது போல அவர்கள் கூப்பிடும் போது நானும் கேட்கவில்லை என்கிறார் படைகளின் ஆண்டவர். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலை சிந்தித்து பார்க்கணும். இந்த விவிலியத்தை எடுக்கல, ஆண்டுடைய வார்த்தை நாம் செவி கொடுக்கல. அப்படி இருக்கும்போது எப்படி நம் ஜெபத்தின் காரியங்கள்? நான் அதெல்லாம் சொல்லும் போது பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் சொல்லல, புதிய ஏற்பாட்டில் நீங்க கடந்து வாங்க சகோதரமே. புதிய ஏற்பாட்டில் புனித பவுலடிகள் 1 தெசலோனிக்கேயர்ல சொல்லுவார். 1 தெசலோனிக்கேயர்ல 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கும், அப்படி குத்துற மாதிரி இருக்கும். புனித பவுலடிகளை சொல்றதெல்லாம் அப்படி அடிக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. 4:8 இக்கட்டளைகளை புறக்கணிப்போர் மனிதரை அல்ல, தம்முடைய தூய ஆவியை உங்களுக்கும் அளிக்கும் கடவுளையே புறக்கணிக்கின்றனர். வார்த்தைகளை சகோதரர் அழுத்தமாக ஆழமாக கையாட்டிக்கிட்டுலாம் படிச்சுட்டார். நீங்களும் அப்படி விரல வச்சு நீ பார்த்துக்கிட்டீங்க. இக்கட்டளைகளை புறக்கணிக்கிறவர், தெய்வீக திருவிழியத்தின் வார்த்தைகளை, ஆண்டுடைய வார்த்தைகளை புறக்கணிக்கிறவர்கள், தூய ஆவி அருளுகின்ற, நம்மை வழிநடத்த தூய ஆவி அருளுகின்ற அந்த கடவுளையே புறக்கணிக்கிறார்கள். சிந்திக்கணும். இந்த நாட்களில் நான் இந்த கருத்தை நான் சொல்லுகிறேன் என்றால் எப்படித்தான் கற்றுக்கணும். சரி, தூயான உணர்த்தை தான் சொன்ன மக்கள் கடந்து ஆண்டவரை அணுகணும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று பார்க்கணும். நான் சொல்லுகிற பொழுது நண்பானவர்களே, நாம் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவருடைய இல்லாத என்ன இருக்குது? அவரால் முடியாது என்ன இருக்குது? எனக்கு அதே தான். அவரால் முடியாது இருக்கும். அவர் அன்பு இரக்கம் பரிவுள்ளவர். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய வணங்கி ஆராதிக்கிறார். நம்மளுக்கு ஏன் கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை, பிரச்சனை, நோய், நோக்காடு? நாம் ஜெபிக்கிறோமே, ஜெபம் இல்லையா? தயவுசெய்து நான் இந்த ஒரு வசனம் தெரிகிறது. ஹோலி ஸ்பிரிட், திருப்பாடல் எடுங்க. திருப்பாடல் 94 எடுங்க. திருப்பாடல் எனக்கு என்ன தூயான உணர்த்துறது தான். 94 திருப்பாடல் 94 9வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். இது எனக்கு அப்போ நான் படித்து ஆரம்ப காலகட்டத்தில் படித்த வார்த்தை என் உள்ளத்தில் அப்படியே பதிச்சுட்டு வச்சுக்கிட்டேன். இன்றைக்கும் 94 9வது வசனம் பார்க்கணும். செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ, கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ. நமக்கு கண்ணு காதெல்லாம் உண்டாக்கின கடவுள் அதை கேட்காம நிற்பாரா? என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்குல்ல? நாம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும். ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கல? நாம் ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? நம்முடைய வாழ்க்கை பார்க்கணும். இந்த வார்த்தையை நான் ஆரம்ப காலகட்டத்தில் முதல்ல படிச்சுட்டு கண்ணை உண்டாக்கினவர் காத நான் இந்த அப்படி வயலைகளை வழியில் போகும்போது கண்ணை உண்டாக்கியவர் காணாரோ,
காதை ஊரு கண்ட காதை உண்டாக்கியவர் கேளாரோ. பாட்டு கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ. காதை உண்டாக்கிய இந்த பாட்டு வேற ஏதோ ஒரு பாடல் ஒரு நற்செய்தியாளர் கூட இந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க. பார்க்கணும். கண்ணை உண்டாக்கியவர் காணாரோ, கதை உண்டாக்கியவர் கேளாரு. எனது கால்கள் சரிக்கிடும் போது நாம் சரி வாழ்க்கையில் போகும்போது எதனா பிரச்சனை ஆச்சுனாக்கா அவர் பார்க்குறவர், நாம் கூப்பிடும்போது கேட்குறவர் செய்வாரா இல்லை? அதுதான் கருத்து என்ன இருக்குது. எனவே அன்பானவர்கள், நம்முடைய வாழ்விலை நாம் பார்க்கணும், ஏன் நம் ஜபங்கள் கேட்கப்படவில்லை என்கிற கருத்தை நாம் பார்க்கணும். நான் இதோட சொல்லி நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? தொடர்ந்து நிற்கணும். அடுத்தது நான் ஒரு கருத்து கொண்டு போகிறேன். வெற்றி காணும் ஜபங்கள் என்பதை கொண்டு வரேன். வெற்றி காணுகிற ஜபங்கள். என் அன்பானவர்களே, இந்த கருத்தை நாம் உணர்ந்து புரிந்து அறிந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி ஆண்டவர் பக்கமாக கடந்து வந்து ஆண்டவரோடு கூட இணைந்து கடந்து வந்தால் நம்முடைய ஜபங்கள் வெற்றி உள்ள ஜபங்களாக இருக்கும், ஆசீர்வாதமான ஜபங்களாக இருக்கும். கண்டிப்பாக கொடுக்குறாங்க வெற்றி காணும் ஜபங்களில் முதல்ல ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். நாளைக்கு தொடர்ந்து அந்த கருத்தை பார்க்குறேன். எனக்கு நீ பார்க்கணும். 2 குறிப்பேட்டில் 7ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை 2 குறிப்பேட்டில் 7ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை எடுத்து அப்படியே படித்து பாருங்க. எப்படி சொல்லப்பட்டிருக்கும்? எனது பெயரை போற்றிடும் என் மக்கள், என் பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களில் இருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்தில் இருந்து அவர்களது மன்றாட்டுக்களை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன். கருத்துக்கள் எந்த அனிமனுக்கும் மனம் திரும்பணும். இன்னைக்கு நான் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்டு நீ சிந்தித்து நாம் மனம் திரும்பி கடந்து வரணும். அதுக்காகத்தான் ஆண்டவராய் கடவுள் தூய ஆவிலே இந்த செய்தியை சொல்லும்படியாக செய்திருக்கிறார். ஏன் 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 அவர் தாமே நம்மை படைத்தவர், தாயின் கருவத்தில் உருவாக்கினவர் அவர். அவருடைய பிள்ளைகள் தான் நாம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார் நாம். கண்ணீரும் கவலையும் துக்கமும் வேதனையும் பிரச்சனையும் நோயும் நோக்காடோடு கூட இருப்பது அவருக்கு எப்படி பிடிக்கும்? அதனால் தான் ஆண்டவராய் கடவுள் மகனே மகளே என்று நம்மோடு கூட இந்த கருத்துக்களை செய்து கொண்டிருக்கிறார். பார்க்கணும் பெருமாக்களை, எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் அந்த பாவத்துக்காக பீல் பண்ணி மனம் வருந்தி திரும்பி அவர்கிட்ட வந்து மண்டாடி அவர் திருமுகத்தை நோக்கி பார்த்து, அவர் திருமுகத்தை நோக்கி பார்க்கின்ற காரியங்களை பார்க்கும்போது நான் தீ உள்ளத்தோர் பேர்பட்ட அவர்கள் கடவுளை காண்பார்கள் சொல்லப்பட்டிருக்கல. அப்போ மண்டாடுகிற பொழுது அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பேன், அவருடைய மண்டாட்டை கேட்பேன், அவர்களுக்கு நலத்தை அளிப்பேன் என்று அருமையான வார்த்தை சொல்லியிருக்கிறது. இதை பற்றி நான் நிறைய சொல்லணும். இப்போ அடுத்த ஒரு கருத்தை நீ பார்க்கும் பொழுது ஏசாயா புத்தகம் எடுங்க. ஏசாயா புத்தகம் 58வது அதிகாரத்தை எடுங்க. நான் இதை சொல்லுகிற பொழுது என் தூய ஆவியானவர் எதையெல்லாம் எப்படியெல்லாம் சொல்லுகிறாரோ அதை அப்படியே சொல்லி கொண்டு வருகிறேன். நான் அவர் சொல்லுவதை நான் சொல்லவில்லை என்றால் நான் அவருக்கு முன்பாக குற்றம் புரிந்து நான் மாறிவிடுவேன். என்ன நிலையோ எப்படியோ அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லணும். ஏசாயா புத்தகத்தில் பார்க்கிற பொழுது 58ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம், 58ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம். நானும் ஒரு வசனத்தை பார்க்கணும் பிரியமானவர்களே. நான் ஒரு முறை நான் இது உபவாசம் இருக்கிற பொழுது இந்த வசனத்தை படிச்சுட்டு நான் கண்ணீர் விட்டு அழுது விட்டேன். இந்த பார்க்கணும் தலைப்பை பார்த்தீங்களா? 58ஆம் அதிகாரத்தில் தலைப்பை பார்த்தீங்கன்னா உண்மையான உண்ணா நோன்பு தலைப்பை. அது கீழே தான் அந்த 58ஆம் அதிகாரத்தில் வருதுன்ட்டு வசந்தா. ஏன்னா அதுதான் சொல்லணும்னு 58ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கணும். 9வது வசனத்தை நீ படிங்க. அப்பொழுது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார்.
உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு ம் சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் ம் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு ம் பசித்திருப்பதற்காக உன்னையே கையளித்து ம் வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் ம் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், ம். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். இந்த முன்னாடி கொஞ்சம் அந்த வசந்த அப்புறமெல்லாம் உட்காந்து சிந்தனை பண்ணி பாருங்க. நானும் ஒரு நாள் இப்படி பக்கம் தூங்கினோன்னா முன்னாடி பக்கம் ஒரு கருத்து, அடுத்தது நடுவில் ஒரு கருத்து, அதில் பின்னாடி ஒரு கருத்து. முன்னாடி கருத்து என்னன்னாக்க, நீ கூப்பிட்டால் நான் கண்டிப்பாக நான் கேட்டு நான் ஆசிரிப்பேன். ரெண்டாவது கருத்து என்ன சொன்னால், இதெல்லாம் நீ அகற்றிடணும், நிறுத்திடணும், மாறணும், அப்புறமேல நீ பிரகாசமுள்ள மகனாக மாறுவன்னு அந்த கருத்து 3 பேக்ட் இருக்கும். சரி, அந்த 9வது வசனத்தினுடைய இல்லை, அந்த 58 9வது வசனத்தினுடைய எனக்கு எப்பவுமே இறைவசன வார்த்தை படிக்கணுனாக்க படிச்சுட்டும் போது அந்த ஒரு கருத்து எனக்கு இருக்கும். இன்னைக்கு அந்த 9வது வசனம் பார்க்கும்போது அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னுக்கும், அப்போது அப்போதுன்னு சொல்லுது. அப்போதுன்ற போது அங்கே ஏதோ ஒரு எஃபெக்ட் மேலே இருக்குன்னு அர்த்தம். ஏனென்றால் ஆகையால் இப்படி சில வார்த்தைகளை வசனத்துக்கு முன்னாடி வருதுன்னு வச்சுக்கல, அதுக்கு முன்னாடி எது இருக்குன்னு அர்த்தம். அதனால இங்கே பார்க்கணும், அப்போதுன்னு சொல்றதுனால அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை என்ன, 8வது வசந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா சொல்லுது அப்போதுன்னு ஆரம்பிக்குது, அப்போதுன்று ஆரம்பிக்குது. அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்துக்கிடுங்க. இப்போண்டா நான் இருக்கேன். அப்போதுன்னு அதுக்கு மேலே அப்போதுன்னு இருக்கிறதுக்கு மேலே அடுத்து 7வது வசனத்தை படித்து என்ன சொல்லுதுன்னு இருக்கும், பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்களிடமில்லா வறியோரையும் உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தார்க்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு சொல்லிட்டு அப்போது 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 என்றார். கருத்தை பார்க்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நோன்பு இருக்கிறோம், உபவாசம் இருந்து ஜெபம் பண்றோம். பிரதர் வாரத்துக்கு ஒரு நாள் நோன்பு ஒரு செஞ்சு இருக்கிற பிரதர், உபவாசம் இருக்கிற பிரதர். இப்போ இந்த ஆசீர்வாதம் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படும், உபவாச ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் அப்போது அப்போது அங்கே மேலே 3வது வார்த்தைக்கு போகணும். அப்போ போகிற பொழுதுதான் இந்த 8வது அந்த வசனத்தினுடைய 9வது வசனத்தினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வரும். அப்போது நீ ஆண்டவரிடம் மன்றாடுவாய், அப்பொழுது ஆண்டவரிடம் மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். எப்போ அப்போது, எப்போ அப்போது. அதுதான் ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு நாம் பார்க்கிற பொழுது அந்த நாட்களில் உபவாசம் இருக்குன்னா அந்த கொடுக்கணும் இருக்கும். இது சும்மா உபவாசம் இருந்து காலையிலேருந்து நீ சாப்பிடாம இருக்குதுனால ஒன்றும் இல்லை. 58வது வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இதை நாம் சிந்தித்து பார்க்கணும் பிரியமாக. சரி, அதை விடுங்க, ஒவ்வொன்றும் நேற்றுக்கு சொன்னது வார்த்தை பார்க்கணும், இன்னைக்கு சொல்ல வார்த்தை பார்க்கணும். அடுத்த ஒரு வசனத்தை நான் பண்ணாக்க எரேமியா 29ஆம் அதிகாரம், எரேமியா 29ஆம் அதிகாரம், ஏசாவுக்கு அடுத்தது எரேமியா 29ஆம் அதிகாரம் எடுங்க. அந்த 29ஆவதுல நீ பார்க்கணும் 12வது வசனத்தை படிக்கலாமே. நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். இதுக்கு நான் சொல்றேன் பாருங்க, நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு ஆண்டவரே என்று மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் இன்னும் சொல்லப்பட்டு அந்த வார்த்தை பார்க்கணும். அங்கே நான் சொல்லுன்னா நாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலங்களை சொல்லுறதுக்காக ஜெபம் இருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன வார்த்தைனாக்க, உங்களுக்காக நான் வகுத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ சொல்லப்பட்டிருக்கும். உங்களுக்காக அந்த பார்க்கணும், அந்த வசனத்தை பார்க்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்குது, இஸ்ரவேல் கடவுளாகிய கூறுவதில் உங்களுக்கு அவர் சொல்லுவார் இருக்கு, உங்களுக்கு அந்த திட்டங்கள் பெரியது, அவருக்கு நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியதனா சொல்லப்பட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு பெரிய திட்டம் இருக்கும். அவர் பெரிய திட்டங்களோடு கூட அவர் நமக்கு சென்றிருக்கும். ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும்
நம்பிக்கை உங்களுக்கு அருளுக்கான நல் வாழ்வின் திட்டங்களே அன்றி சொல்றார். ஆசீர்வாதமான வாழ்க்கை. இன்னைக்கு சாதாரணமான குடிச்சலுக்குன்னா வீடு அப்படி பார்க்கணும் இருக்கு. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பெரியவர், வல்லவர், அற்புதர், அதிசயமானவர். அவரிடம் எல்லா நிலையிலும் இருக்கிறது. அதனால தான் நாம் ஏதோ சின்ன காரியம் வச்சிருப்போம், அப்படி போட்டிருக்கோம். அந்த வார்த்தை, நீ மண்டாடுவாய், உனக்கான திட்டத்தை நான் வைத்திருக்கேன். நீ இதே சும்மா ஒரு பில்டிங் கட்டலாம், நீ பெரிய பங்களா கட்டுற நான் சொல்லிட்டு, நீ சின்ன ஒரு கார் வாங்கலாம்னு கேட்போம். இன்னைக்கு கார் இல்லை, ஏசி வந்து இந்த மாதிரி ஆண்டவர் நம்ம ஆசீர்வதித்து நம்மளை பார்த்து சந்தோஷமா இருக்கத்தான் அதுபடிப்பட்ட காரியம் வைத்திருக்கிறார். வார்த்தை பார்க்கணும். ஏன் நம்ம அதெல்லாம் இழந்து விட்டு என்பதையும் சிந்திக்கணும், கடந்து வரணும். அந்த 9ஆம் வசனம் 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா மேலே பண்ணிக்கும் இதுங்களுக்கும். சரி, அந்த 12ஆம் வசனம் கீழ்ப்பகுதி படி என்ன சொல்லுது? நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். முழு இதயத்தோடு என்னை தேடுகிற பொழுது என்னை கண்டடைவீர்கள். முழு இதயத்தோடு. என் அன்பானவர்களே, முழு இதயத்தோடு கூட அவர் தேடுகிற பொழுது கண்டடைவீர்கள். இன்னைக்கு நாமெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை ஜெபம், நான் கொட்ட குறை சொல்லலை, என்னை நானே ஒரு காலத்தில் இப்படி தான் நினைக்கும். எப்படி நினைக்கும்? இதோ ஒரு கடமைக்கான ஒரு நிலை தான். இதோ கற்றுக் கொடுத்த ஒரு மந்திரத்தை அப்படி ஜம்மால அப்படி சொல்லிட்டு ஜபத்தை சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கிறதான். இதில் பார்க்கும் பொழுது முழு இதயத்தோடு சொல்லுகிற பொழுது இதயம் ஏசியா புத்தில் ஒரு எழுதி எல்லாம் குறிச்சிக்கிறீங்க. எனக்கு ஏசியா புத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் சொல்லியிருப்பார். ஏசியா புத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் நான் பின்னாடி கொண்டு போகலாம் நினைக்கிறேன். என்ன தூயான் உணர்த்துறாரு. தூயாவியானவர் எம்மைக்கு துதிகான மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 29ல் 13ஆம் வசனம் பாருங்க. என் தலைவர் கூறுவது இதுவே, என் தலைவர் கூறுவது இதுவே, வாய் சொல்லால் இம்மக்கள் என்னை அணுகுகின்றனர், வாய் சொல்லால் மக்கள் என்னை அணுகிறார்கள், உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது, என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது. அவர்களது இறை எச்சம் மனனம் செய்த வெறும் மனித கட்டளையே சார்ந்தது. அவர்கள் வெறும் மனித கட்டளையே சார்ந்ததுன்னு சொல்றார். மனித கட்டளையே சார்ந்ததுன்னு சொல்றார். என்ன கருத்து பண்றது? அவர்கள் வெறும் வளர்வதெல்லாம் வெறும் மனித கட்டளையே சொல்லிட்டு இருக்கிறார். என் அன்பானவர்களே, இந்த வசனத்துடைய பிற்பகுதி நீங்க அந்த இதில் நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னாக்க, பைபிள் தானே, எல்லா பைபிளும் வச்சிருக்கீங்க தானே, அந்த பைபிளில் கீழே ஒரு பகுதி இருக்கும். அந்த குறிப்புன்னு போட்டிருக்குல்ல, அந்த 29ஆம் அதிகாரத்தை 13ஆம் வசனத்துடைய கருத்துக்கள் இணை கருத்துக்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மத்தேயுவில் மார்க்கில் 7ஆம் அதிகாரத்தில் 6-7 இது குறித்து பார்ப்பீங்க, அப்புறமா படிங்க, நான் இப்போ டைமே கிடையாது. ஆனால் படித்து பாருங்க, அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனம் சொல்லுவார். என்ன சொல்லுவாருனாக்கா, இவர்கள் உதட்டினால் போகிறார்கள் பண்றார்கள், அவருடைய உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது, அவர்கள் என்னை வழிபடுவது வீண், வேஸ்ட்னு சொல்றார். இருக்கு பார்க்கணும் முழு இதயத்தோடு இருக்கும். இதுவே மார்க்கில் சொல்லுவார்னா, மார்க் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கல, அந்த இந்த கீழே குறிப்புன்னு அப்புறம் படிச்சு பாருங்க. மத்தேயு 15:8-9, மார்க்கில் 7ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனம். அதில் சொல்லப்படணும், ஏதோ கடவுளுடைய கட்டளை கடைபிடித்து ஏதோ உலகப்புறமான சட்டத்திட்டங்களை ஓட்டு அப்படி போயிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கோம். நம்முடைய முழு இதயமும் அவரை தேடணும், முழு இதயத்தை அவரை தேடணும். அப்படி தேடி அவரை பார்த்து அவரிடம் மன்றாடுகிற பொழுது நம்முடைய ஜெபம் வெற்றியின் ஜெபமாக இருக்கும். மாத்தனம். இன்னைக்கு நான் உதாரணமாக சொல்லுகிற பொழுது, என் அன்பானவர்களே, நான் கருத்துக்களை பார்க்கணும். உதாரணமாக ஒரு ஜெபமாலை சொல்கிறேன் வச்சுக்கல, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஜெபமாலை சொல்கிறேன் வச்சுக்கிட்டு இருக்கோம். நான் இங்கே இருக்கிறேன், அருளிருந்த மரியே வாழ்க ஆண்டவருடனே இங்குக்குள்ளே வேளாங்கண்ணி மாதாவுடைய அந்த துருவத்தானுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி கொண்டு போயிட்டேன். என் இதயம் அங்கே போச்சு, அவள் இருந்த மாதிரியே வாழ்க்கை ஆண்டுமுடனே. இப்படி முழு இதயமும் தச்சா வரும் பொழுதுதான், அவரை பார்க்கிற பொழுதுதான் நம்முடைய ஜெபம் வெற்றி உள்ள ஜெபமாக இருக்கும். ஒழிய நான் பேசிக்கிட்டு ஏதோ உலகத்தை பிறகு வந்து எப்படி இருக்கும்,
பார்க்கணும். நம்முடைய ஜெபங்கள் வெற்றி உள்ள ஜெபமாக, நான் இங்கே ஜெபம் பண்ணுறேன், ஆனால் இங்கே தான், ஆனால் வேளாங்கண்ணி மாதாவுடைய பார்த்து அந்த சுரூபத்துக்கு முன்னாடி நிற்கிற மாதிரியும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஜெபங்களை கொண்டு போகணும். முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு கூட ஆண்டவரை தேடுகிற பொழுது அந்த ஆண்டவர் பார்ப்பார், இப்படி தேடுறான் சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார். பார்க்கணும். அதுதான் இந்த வசந்த நம்முடைய பொது மொழிபெயர்ப்பு புத்தகத்தில் அது ஒரு கருத்து கீழே போட்டிருக்கிறாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பார்க்கணும். சரி, நான் அடுத்தது எரேமியா புத்தகம் எடுக்க ஒவ்வொன்றும் அப்படியே கொண்டு வரேன்ட்டுக்கு ஃபஸ்ட்டு குறிப்பிட எடுத்தேன், அடுத்தது ஏசாயாவை எடுத்தேன், அப்போ அடுத்து எரேமியாவை எடுத்துட்டுக்கும். நான் பார்த்து எரேமியாவை எடுத்தேன், இல்லைங்களா? ஏசாயாவை எடுத்து எரேமியா எடுத்தேன். சரி, இப்போ மார்க் எடுங்க தயவுசெய்து மார்க் வரும். பழைய ஏற்பாடு விடுங்க, புதிய ஏற்பாடு மார்க்கில் ஒரு வார்த்தை எடுங்க. மார்க் 11:24 எடுங்க. மார்க் 11:24. ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் கேட்டபடி மார்க் 14, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்டீர்களோ அதெல்லாம் பெற்று கொண்டோம் என்று நீங்கள் நம்புங்க, அது அப்படியே உங்களுக்கு நடக்கும்னு சொல்லிட்டாரு. என்னுடைய வாழ்க்கையில் நான் அதுன்னு இருக்கேன். எப்படி நடக்கும்? சில வேளையில் அந்த வசந்த் ஓல்டன் அங்கே வசந்த் 24 வருஷம் படிச்சிங்க தானே, அந்த வசந்துக்கு மேலே ஒரு வார்த்தைக்கு படிப்பாங்களா? என்ன பண்ணிருக்கு? 23. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். என்ன ஒரு கருத்து இருக்கும்? ஒரு மலையை பார்த்து கடலை போனாக்குமா? இந்த உலக நிலையில நாம் சொன்ன நடக்குமா? நான் செயல்பட முடியுமா? இந்த வார்த்தை நான் எனக்குள்ளாக ஆரம்பிட்டுருக்கு. ஒரே ஒருட்டுக்கு எங்க ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்லுது போல நினைக்கிறேன். எங்க வீட்டுக்கு போகிற வழியை வச்சுக்கிட்டுங்கள அந்த தெரு தான், அந்த வழியாட்ட ஒரு மரம் இருந்தது, ஒரு வேப்பம் செடி பெரிய ஒரு மரம் இருந்தது. அது மற்றவங்க இடத்துல இந்த இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடல்லே விழுந்து கூட சொன்னாரே, இந்த வேப்ப மரம் இந்த ரோட்லேருந்து அந்த பக்கம் வைக்கணும். நான் ஜோமான் வேப்ப மரம் அந்த செடி இருந்து போயிட்டுருக்கு. அந்த மரம் நடக்கலை. எனக்கு அப்படி விசேஷம் டவுன் நடக்கலை போகணும். ஆனால் இந்த விசுவாசத்தை கொண்டு வருவது யார் தெரியுமா? விசுவாசத்தை கொண்டு வருவதே யார் தெரியுமா? தூய ஆவியானவர் தான். வார்த்தையோடு இணைத்து அந்த கொண்டு போகிறது ஆவியானவர் தான். நீங்கள் ஏசியாவில் 11 படத்திற்கும் அந்த ஆண்டுடைய ஆவியாரமே தங்கியிருக்கும் அந்த விசுவாசம். அப்போது நான் உடனே பரிசுத்த ஆவியானவரே நான் என்ன சொன்னதுக்கும் நடக்கும், என்னைக்கான ஒரு நாள் கண்டிப்பாக நடந்தே தரும் நான் அப்படின்ட்டு ஒரு நாள் நினச்சிட்டேன். ஏன்னா மார்க் 11:23 நீங்கள் எது ஜபத்தில் எதெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் பெற்றுக்கொண்டேம் என்று விசுவசிங்க உங்களுக்கு நடக்கும். இந்த 2 வசனமும் அந்த மரத்தை பார்க்கும்போது அப்போ சின்ன ஒரு செடியாக இருந்துச்சு. அந்த பார்க்கும்போது நடக்கலையே, மழையை பார்த்து பிறந்து கடலில் விழுந்துன்னு சொன்னார். அப்படி இப்போ அப்புறமேல ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் வேணும், அப்புறமேல நடக்கும். இப்படியே நான் கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்ன விசுவாசம் டவுன் ஆகும், திருப்பம் தூயாவில் ஜெபம் பண்ணும்போது ரவுட் ஆகும், டவுன் ஆகும், ரைட் ஆகும், இப்படியே போயிட்டு இருந்தது. மார்க் 11:24 இருந்துருக்கு. ஏன்னா என்னுடைய நிலையும் சொல்கிறேன்னாக்கா உலகத்தில் நடக்குத்தான். அதுக்கு தான் சொன்னாங்க. இப்படியே ஒரு காலகட்டம் போயிட்டு என்ன தெரியுங்களா, அந்த இடத்துல ரோடு போட வந்தாங்க. அந்த சின்ன வழியாக இருந்தது, ரோடு போட வந்தாங்க.
பேர்டு படம் வரும்போது அந்த என்ன புகுலரா அது எடுத்து அந்த செடியை நோண்டி அந்த பக்கம் வச்சுட்டாங்க. நானும் அப்போ இல்லை அந்த இடத்துல. நான் ஒரு நாள் வெளியே போயிட்டு ப்ரோக்ராம் போட்டு ஜப வழிப்பு நட்சத்திரத்துக்கு போயிட்டு அப்படி திரும்பி வந்தேன். ரோடுலாம் போட்டிருக்குறாங்க. இந்த செடியை தூக்கி நான் எந்த இடத்துல சொன்னனோ அதே இடத்துல அந்த செடி இருக்குதுன்னு பார்த்தோன்னா எனக்கு ஆச்சரியம் போச்சு. ஓ என்னன்றிருக்கேன். ஆனால் காலம் தள்ளி போட்டிருக்கும். நீங்கள் பார்க்கணும், சபையுரையாடல் எடுங்க. இந்த சபையுரையாடல் எடுத்து படிங்க. எனக்கு அந்த அப்போ உடனே அந்த என்ன இறைவசன வார்த்தைகள் கடவுள் சொல்லாதது ஒரு வார்த்தையும் இல்லை. எல்லாத்துக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் எல்லா வார்த்தையும் சொல்லியிருப்பார் இருக்கும். சபையுரையாடல அவர் 3ஆம் அதிகாரத்தினை எடுப்பீங்கனாக்க அதில் அவர் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எனக்கு அப்போ இருக்கும். நான் ஒரு ஏத்தால ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஆகிட்டு இருக்கும். நான் ஜெபம் பண்ணி டவுனு போயிட்டு இருக்கேன். ஆனால் 3ஆம் அதிகாரத்தை அந்த வசனத்தை அந்த செடி நான் சொன்ன இடத்துல போய் வைக்கப்பட்ட போது என்ன நினச்சிக்கிட்டேன், கடவுளுக்கு ஒரு காலம் இருக்கு. சபை உரையாடல 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கடவுள் ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். ஆயினும் கடவுள் தொடக்கம் முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. என்ன பலான்னு ஒரு கணத்துல அறிஞ்சு மாதிரி அதுக்கு ஒரு திட்டம். விதைக்கிறதுக்கு ஒரு காலம், அறுக்கிறதுக்கு ஒரு காலம் இல்லைங்களா? முட்டையை அழுத்தில் வைக்கிறது ஒரு காலம், அது குஞ்சு வர்றது ஒரு காலம். இப்படி காலம் நான் உடனே இன்னைக்கு விரைச்சிட்டு நாளைக்கு அறுக்க முடியுமுண்டுக்கு. நான் அப்படிதான் பண்ணுக்கு. என் அன்பானவர்களே, ஜபங்களை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு அவரை கடந்து போனால் ஆசீர்வாதத்தின் காரியங்கள் வரும். இப்போ அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் தயவுசெய்து யாக்கோப் திருமுகத்தை எடுங்க. புதிய ஏற்பாட்டில் யாக்கோப் திருமுகத்தை எடுத்துட்டு அதில் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை எடுத்து படிக்கணும். எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர் தான். அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாமல் போயிற்று. 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாமல் போயிற்று. மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. இதை நான் சொல்றேன்னா அது கருத்துக்களை பார்க்கணும். நம்மை போன்ற மனிதர் தான் யாரு? எலியா. எதுவும் இல்லை, நம்மை போன்ற எளிநிலைக்குட்பட்ட மனிதர் தான். அங்கே அழகா அந்த யாக்கோப் தெளிவாக சொல்லி கொடுத்து நம்மளை இழுத்துட்டு போறாரு ஆண்டவர் கிட்ட பாருங்கன்னு. என் அன்பானவர்களே, நான் இது சொல்லும்போது தூயாக உணர்த்தப்பட்டு ஒரு சின்ன ஒரு சாட்சியம் சொல்ல விரும்புகிறேன். கேட்பீங்களா? கேட்கணும். அவர் மகிமைக்காக. ஒரு இதெல்லாம் தெரியல, ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். 15 வருடத்துக்கு முன்னாடி இங்கே தருமபுரி பகுதியில் ரொம்ப வறட்சி, மழையே இல்லை, வறட்சி எல்லா மக்களும் இருக்கு. அப்போது மற்ற சமயத்து மக்கள் எல்லாம் பலவிதமான வழிபாடுகள் செய்கிறாங்க. ஏறிலாம் போயிட்டு பூஜை பண்ணுவாங்க. என்ன பல நிலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்முடைய மக்கள் கூட அங்கே சிலதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னு தெரியல. தூயான் உணத்தினால எங்கள் பங்கு தந்தையிட்ட போயிட்டு ஃபாதர், மலைக்காக ஒரு சிறப்பு ஜெப வழிபாடு செய்யலாம்னு நினைக்கிறேன்னார். நல்லதுப்பா, நல்லது செய்யுங்க பிரதர், உங்களுக்கு எதனா உதவி வேணா நான் செய்யறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை ஃபாதர், நான் சொன்ன ஒரு நோட்டீஸ் அடிக்க போகிறேன். அடிச்சுட்டு அவன் எனக்கு அந்த ப்ரேயர் அன்னைக்கு ஒரு பாவசிங்கத்தனை கேட்குறதுக்கு சில பார்த்து அறிஞர் பண்ணணும். கண்டிப்பாக அறிஞ்சு பண்ணுறேன், செய், நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு இது எல்லா நாளுக்கும் போகணும். மலைக்காக சிறப்பு ஜெப வழிபாடு, லலிகம் ஜெபம் இல்லை அப்படி போட்டு நல்ல நோட்டீஸ்லாம் அடிச்சு வச்சுட்டு எல்லோரும் கொடுத்தோம். சாமியாருக்கு சொன்ன கட்ட பிளஸிங் பண்ணிட்டு அது எல்லோரும் கொடுத்தோம். இது எங்களுடைய மறை மாவட்ட அளவுக்கு எல்லாம் அந்த 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 மலையில்லாத பகுதி இருக்கிற எல்லா மக்களுக்கும் போயிடுச்சு. நான் இந்த நோட்டீஸை பஸ் ஸ்டாண்டில், கடை வீதியில் இதெல்லாம் கூட ஒட்டினேன். ஏன் தெரியுமா? மற்ற சமயத்தாருக்கு அது தெரியணுக்கோசரம் ஒட்டினேன்.
எனக்கு போல கடவுள் எலியா நம்மை போன்ற சாதாரண மனிதன் எலியான்னு சொல்லி அப்படி அவனுக்கு போய் ஓட்டினேன். ஓட்டிட்டு எல்லாம் விட்டுருக்கோம். அப்புறமா இந்துக்கள் மற்ற சமயத்து மக்கள்லாம் பார்த்து மலைக்காக சிறப்பு வழி பண்ணோம். அவ்வளோ அவங்க செய்கிறாங்களான்னு குறிப்பிட்ட நாள் வந்தது. ஜெப வழிபாடு ஆரம்பித்து காலையில் இருந்து. அதுக்கு முன்னாடி நான் ப்ரேயர் குரூப்பெல்லாம் தேர ஜெபம் இருந்தோம். நடந்தது அன்னைக்கு செய்தி நான் கொடுக்கிறேன். இந்த எலியா நம்மை போன்ற மனிதர் தான் அந்த கருத்தை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நான் படித்து பார்க்கும் பொழுது எலியா பலிபடம் சமர்ப்பிக்கிறார். பலிபடத்தை கட்டுறார். பலிபடம் கட்டுறார். இடிஞ்சு போட்டு தான் கட்டுறார். இதெல்லாம் உணர்வோடு கூட நான் இந்த நேற்று முதல்ல பார்த்தீங்களா 2 குறிப்பேடில் இன்றைக்கு மக்கள் மன்றாடி தன் மன்றாட்டம் போது மழை பொழி செய்வேன். பாவ சிங்கத்து மழையை மேகத்தை உண்டாக்குறவர், இடியை உண்டாக்குறவர், மின்னலை உருவாக்கிறவர், மழையை பொழி செய்கிறவர் அவர். அந்த மழை ஏன் நின்று விட்டது? நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக. நம் பாவத்தை விட்டு மனம் வருந்துவோம், நம்முடைய பொழுது சரிப்படுத்துவோம் சொல்லிட்டு நல்ல ஒரு பாவ அறிக்கை. பாதரெல்லாம் 4-11 பாசம் கேட்டுருந்தாங்க. செய்தி கொடுத்தும் போது எல்லா மக்களும் போயிட்டு பாசம். என் அன்பானவர்களே, பாசம் முடிஞ்ச உடனே திருப்பலியில் விசேஷமாக அந்த கருத்துக்காக நாம் ஜெபம் பண்ணோம். அன்று மாலை எல்லா மக்களும் போயிட்டாங்க. அன்று மாலை 3 மணிக்கெல்லாம் மேகம் உண்டாயிடுச்சு. மற்ற சமயத்து மக்களை எல்லாம் என்ன இவங்க இது பண்ணிட்டாங்க, மழை வர்றதுக்கு. அன்றைக்கு மழை பெய்தது. நானும் என் துணைவியாரும் எல்லாரும் ஜபத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க வீட்டில் போயிட்டு எல்லாம் ஜெபம் பண்ணோம். முதல் நாள் பெஞ்ச மழையில் அடுத்த சனிக்கிழமை தான் ஜெபலிப்பாடு. அடுத்த நாள் போகும்போது ஏரியெல்லாம் நிரம்பி வடிந்து போனது. பிரைஸ் லார்ட். இதை நான் பெருமைக்காக சொல்லலை, ஆண்டவருடைய மகிமைக்காக சொல்லுகிறேன். எலியா நம்மை போன்ற சாதாரண நிலைக்குட்பட்ட மனிதர் தான். அவர் மன்றாடுகிற பொழுது 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாமல் போனது. மீண்டும் ஜெபிக்கிற பொழுது அது மழை பொழிந்தது, நிலம் விளைந்தது என்று பார்க்கிறோமே. நம் ஜெபம் எங்கே? அதனால் தான் யாக்கோபு சொல்லுகிறார் நம்மை போன்ற ஒரு மனிதன் தான் என்று. என் வசனத்தில் அப்படியே கொண்டு வந்து அப்படியே நான் ஓட்டி பண்ணிட்டேன். நான் சார்ஜி கொண்டு எனக்கு சரி இதெல்லாம் சொல்லி நிறைய போயிட்டுருக்கணும். எல்லா துதிகளும் மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அந்த மக்கள் எல்லாம் மற்ற சமயத்து மக்கள் எல்லாம் இயேசுவை மகிமையை உணர்ந்துட்டாங்க. சமுத்திர மக்கள்லாம் இதுதான் வேண்டும். 1 யோவான் எடுங்க. 1 யோவான்ல 3ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம். 1 யோவான்ல 3ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம், அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். பாருங்க எப்படி சொல்லுற வார்த்தை உங்களுக்கு. 1 யோவான்லுக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. ஏன்னா அவர் கட்டளையை கடைபிடிக்கிறோம், அவருக்கு முன்னாடி உண்மையும் உத்தமம் நேர்மையாக வாழ்கிறோம். அப்போ இருக்கிற போது அவர் எப்படி ஜெபத்தை கேட்காது இருப்பார்? எப்படி ஜெபத்தை கேட்பாக இருப்பார்? கண்டிப்பாக நமக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். என் அன்பானவர்களே, சிந்திக்கணும். கடவுளுடைய கட்டளை கடைபிடித்து அவருடைய உண்மை உத்தமாய் கடந்து வருகிற பொழுது நம்முடைய ஜெபங்கள் வெற்றியின் ஜெபங்களாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அடுத்து நான் கருத்து சிறவே இல்லைங்க. உறுதியான ஒரு நம்பிக்கை கேட்கணும். சில வேலையில் நம்ம ஜெபங்கள் நிலை பார்க்கணும். எனக்கும் ஆண்டவர் எப்படிலாம் சொல்லி கொடுக்குறான்னு பார்க்கணும். எங்களுக்கு பார்க்கணும். ஜெபத்திற்கு பதில் உண்டு. அவரே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கேட்டால் நடக்கணும். முன்ன சொல்லப்பட்ட வார்த்தை தான். அது தொடர்ந்து அவர் பார்க்கும் பொழுது ஜெபத்திற்கு பதில் உண்டு பார்க்கும் பொழுது சில வேளையில் பதில் இருக்காது. எப்படின்னா நீங்கள் யார் படிக்க வேண்டாம், குறிச்சிக்கிடுங்க. யாக்கோப்பில் 4:3 வசனம் சொல்லுவார். 4:3 வசனம் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னாக்க, நீங்கள் தப்பான மற்றவர்களுக்கு கெடுதலான தீ எச்சியோடு கூட நீங்கள் கேட்குறீங்க, அது உங்களுக்கு கொடுக்கப்படாம தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? இன்றைக்கு
நீ கேட்குறது நல்லவர்களுக்கு ஒன்று இருக்கணும், அது இல்லாமல் கேட்கக்கூடாது, அது தவறு. அதே வேளையில் கடவுள் அன்பானவர், இரக்கமுள்ளவர், கடவுள் நாம் கேட்குற ஜபத்தில் சில வேளையில் என்ன இருக்கும்? புனித பவுலடிகள் ஜெபம் பண்ணார் 2 கொரிந்தியரில் 12ஆம் அதிகாரத்தில் 7-9 வசனம் இருக்கும். அவர் உடம்புக்கு சுகம் இல்லை, அதுக்காக அவர் மனு கேட்குறாரு. ஆனால் ஆண்டவர் என் அருள் உனக்கு போதும் சொல்லி கொடுக்குறார். 2 கொரிந்தியரில் 12ஆம் அதிகாரத்தில் 7-9. அதில் 7வது வசனம் தண்ணுங்க, நான் மேட்டிமை ஆகாது இருக்கவே, நான் மேட்டிமை தான்கிற கர்வம் எனக்குள்ள வராது இருக்கவே எனக்கு அப்படி செய்தார்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போது கடவுள் சில வேளை நம்ம ஜெபத்தை கேட்டாலும் கூட கொடுக்க மாட்டார். ஏன்? நல்லதுக்காக தான். ஏன்? நல்லதுக்காக தான். சிலதில் தப்பாக போகணும். சரி, அதில் அப்படியே கொண்டு போனால் நிறைய சொல்ல வேண்டியதாக இருக்கும். இப்போது கடவுளை ஆண்டவர் எப்படியெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னதை பற்றி நான் சொல்லி நான் ஜெபத்தை போலாம் நினைக்கிறேன். திருப்பாடல் எடுங்க. திருப்பாடலில் ஆண்டவர் சொல்லுகின்ற திருப்பாடல் 91 15வது வசனம் என்ன சொல்லுகிறது? திருப்பாடல் 91:15 என்ன சொல்லுகிறது? அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது, அவர்கள் என்னை நோக்கி மன்றாடுகிற பொழுது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். யாரு சொல்ற வார்த்தை இது? அவர் சொல்றாருப்பா, அவர் சொல்றாரு. அவர்கள் என்னை நோக்கி மன்றாடுகிற பொழுது பதில் அளிப்பேன், அவர்களோடு இருப்பேன், அவளை தப்பித்து பெருமைப்படுத்துவேன். ஒண்ணு இல்லையா? என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. பைபிளை படிக்கிற பொழுது ஆண்டவருடைய சொல்லும் போது எப்படி இருக்கும்? இப்பெல்லாம் எடுக்கக்கூடாதுக்காக தான் பிசாச சில வேலை நம்மளுடைய கண்கள்லாம் பைபிளை படிக்கூடாத மாதிரி கொண்டு போயிட்டே இருப்பான். அது ஏற்கனவே சொல்லுங்க சாத்தனுக்கு எந்த ஆண்டவர் பேசுகிறார் இன்றைக்கு. அவர்கள் என்னை நோக்கி மன்றாடுகிற பொழுது நான் பதில் அளிப்பேன், அவர்களோடு இருப்பேன், அவர்களை தப்புவித்து நான் பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். வார்த்தை எத்தனை உள்ளமா இருக்கு இல்லைங்களா? இன்றைக்கு வந்து கொண்டிருக்கும். நான் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும்போது இன்றைக்கு அடுத்தது ஒரு கருத்து, ஏசியா 19 எடுங்க. திருப்பாடல் எடுத்துருக்கு தானே, இதில் இருக்கு. ஏசியாவை எடுங்க. ஏசியாவில் 65ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்துக்கு ஒரு வார்த்தை இருக்கும். நான் இந்த படித்து அந்த இது வசனத்தை படித்து திருப்பாடல் படிக்கும்போது எனக்கு வார்த்தை தோணுது. இன்னொன்று தோணுதுக்கு 65ல் 24வது வசனம். அவர்கள் வேண்டுவதற்கு முன்பே நான் மறுமொழி தருவேன். அவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்னே பதில் அளிப்பேன். என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார், என்னையே நான் கொடுத்து விட்டேன், அவரே பார்த்து கொள்வார். அப்பா அவர், பிள்ளை நான். அவர் எப்படி செய்வார் பாருங்க. எனக்கு என்ன தேவை, உன் தேவை என்ன என்று உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு தெரியும் என்று மத்தேயு 6:32 சொல்லப்பட்டிருக்கும். இல்லைங்களா? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கேட்கிற பொழுது நம்ம மத்தியிலும் லூக்கா படிக்கும் பொழுது பிள்ளை அப்பம் கேட்டால் தந்தை கல்லாய் கொடுப்பான், மீன் கேட்டால் பாம்பே கொடுப்பான், தீயோராகிய நீங்களே இப்படி செய்கிற பொழுது உங்களுடைய விண்ணக தந்தை உங்களுக்கு தேவையானதெல்லாம் என்ன தூயாவே தருவார் என்று லூக்கா நட்சத்திலே அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். லூக்கா நட்சத்திலே 11ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம். அப்பம் பிள்ளை அப்பம் கேட்டால் அப்பா கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பான். தீயராகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு எனக்கு அப்படிங்கும்போது விண்ணகத்தான தமிழ் கேட்பவர்களுக்கு எவ்வளோ மேலான பரிசுத்த ஆவியை கொடுப்பேன் சொல்லப்பட்டு லூக்காஸ் நட்சத்திரத்தில் சொல்லப்பட்டு. என் அன்பானவர்களை நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும்.
அவர்கள் வேண்டுவதற்கு முன்பு Praise the Lord. Praise the Lord. என் ஒவ்வொரு வசனம் இப்படிலாம் இருக்கும் பொழுது நாம் இந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதோ உலகபரமான நிலையிலே போய் கொண்டிருக்கிறோமே, அதை மாற்றி அவருடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று ருசித்து பார்க்க கடந்து வரணும். எடுங்க ஏசையா எடுத்துட்டு தானே, அடுத்தது எரேமியா விடுங்க, ஒவ்வொன்றும் அப்படியே கொண்டு போகலாம். ஏன்னா பக்கம் பக்கமாக கொண்டு வரதை விட எரேமியா கொண்டு வாங்க. எரேமியாவில் 33ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை படிங்க. என்னிடம் மன்றாடு, என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவிசாய்ப்பேன், உனக்கு நான் செவிசாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும், மறை பொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன், விளக்கி கூறுவேன். பாருங்க, நீ என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு செவிசாய்ப்பேன். அவர்கிட்ட கேளு. அவர் சொல்றார், கூப்பிடுறாரு, ஐயா கூப்பிடுறாரு, அண்ணா அக்கா ஆர்டர் கூப்பிடுறாரு, என்ன நோக்கி மன்றாடுன்னு கூப்பிடுறாரு. நான் வேற எங்கேயோ போயிட்டு எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு எப்படி போயிட்டு இருக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த எல்லாவற்றையும் படைத்து அரசாளுகின்ற அந்த வண்ண கடவுள் நம்முடைய அப்பா, எல்லாம் நிறைந்தவரும் எல்லா வல்லவரும் நம்முடைய அப்பா. அவர் அன்பு இறக்க பெருக்கமில்ல நம்முடைய அப்பா. அவர் தான் நம்மை பார்த்து என்னை நோக்கி மன்றாடு, என்னை நோக்கி மன்றாடு, உனக்கு நான் செவி கொடுப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்கள், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை எல்லாம் உனக்கு சொல்லி கொடுப்பேன். ஐயோ, இந்த வார்த்தை சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு இருக்கு. நீ அறிந்திர இந்த சில பள்ளிகளில் போயிட்டு இந்த தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஜெபம் நடத்துவோம், ஜெப வழிபாடு நடத்துவோம். அது தந்தை ஃபாதர் ஸ்டீபன் அவர்கள் வந்து திருப்பலி நடத்தி ஆராதனை கொடுப்பாங்க. இந்த கிருஷ்ணகிரியில் ஒரு ஸ்கூல், சரி ஆண்டனாயர் ஸ்கூல், ஓகே, அந்த ஸ்கூலில் நாங்கள் ஒரு இந்த மாதிரி செய்தி கொடுத்துருக்குறோம். எத்தனை இப்போ ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம் போல, 10, 8 போகுது. அந்த இதில் ஒரு மற்ற நிலையை பார்த்து ஒரு மகள் அந்த கிளாஸில் 10ஆம் 12ஆம் இந்த வார்த்தையோட உள்ளத்தில் தட்டாச்சு. ஜபிக்கிறோம், பரீட்சை எழுத போகும்போது மன்றாடுகிறா, பரீட்சை நல்ல மார்க்கு. சமீப காலத்தில் அந்த சகோதரி எங்களுடைய மாவட்டத்தில் டெப்டி கலெக்டராக இருக்காங்க. டெப்டி கலெக்டரா, நான் வழியில் அது போயிட்டு இருக்கிறேன், காரு வந்து பின்னாடி இருந்துச்சு. என்னடா காரு, நான் ஒளி நினைக்கேன், அது உள்ளேருந்து அந்த டெப்டி கலர்லேயே அந்த மேடம் வந்து இறங்கி வந்தாங்க. பிரதர், என்ன தெரியுதா பிரதர்? தெரியுதா? இங்கே இல்லைம்மா தெரியல, இங்கே பார்த்து. பிரதர், நீங்கள் இது மாதிரி எங்கள் ஸ்கூலில் வந்து நீங்கள் இந்த கிளாஸ் எடுத்தீங்க, இன்றைக்கு பரீட்சை எழுதுகிற பிள்ளைங்களுக்கு. என்னை நோக்கி மன்றாடு, என்னை நோக்கி மன்றாடு, உனக்கு நான் செவி கொடுப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தீங்கல்ல. அந்த வார்த்தை பற்றி நான் ஆண்டோட மன்றாடினேன், எல்லா பரீட்சையிலும் நல்ல மார்க் வாங்கினேன். இன்னைக்கு நான் வெற்றி ஆயிட்டுக்கு பிரதர். நாங்கள் பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவர் எப்படி எந்த காரியம் எப்படி செய்து கொண்டிருக்கிறார். அந்த சகோதரி சொல்லும் பொழுது அந்த கூட இருந்தாங்களே டெப்டி கலெக்டர்னா மற்றவங்களாம் இருக்கு, அவங்களாம் பார்த்துட்டு அப்படியே இருக்கிறாங்க. நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது கார் அப்படியே பின்னாடி பக்கம் வந்து நின்றுது, என்னால் மறக்க முடியாது. கார் பக்கம் வந்து நின்றுது. அதில் வந்து டெப்டி கலெக்டர் இறங்கிட்டு என்னை பார்த்துட்டு அந்த ஜுப்பா போட்டு பார்த்துட்டு இறங்கி போயிட்டாங்க. என் அன்பானவர்களே, நான் இன்று சொல்லுகின்ற இந்த வார்த்தை அன்று அந்த சகோதரி சொன்னதுனால டெப்டி கலெக்டர் ஆயிட்டாங்க. இன்று இந்த வார்த்தையை நீங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் ஏற்று கடந்து வருவீங்களானாலும் ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? பதிலளிப்பேன் சொல்லுகின்றேன். என் நண்பர்களை கொண்டு வரணும். ஓ எடுத்து நான் சரி கொண்டு வர நிறைய மாதிரி பண்ணிட்டுக்கு. சரி, அடுத்தது ஏசியா திருப்பாடல் படித்தோம், ஏசியா படித்தோம், எரேமியா படித்தோம். சக்கரியாஸ் எடுக்க சக்கரியாஸில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். எனக்கு ஒவ்வொரு பண்டுக்கு ஒரு சக்கரியாஸில் 13ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் நினைக்கிறேன், 13ல் 9வது வசனம் நினைக்கிறேன். என்ன அதில் சொல்லிருப்பாரு பாருங்க. இந்த 3இல் ஒரு பங்கினரையும் வெள்ளியை நெருப்பில் இட்டு தூய்மைப்படுத்துவது போல்
தூய்மைப்படுத்துவேன். தூய்மைப்படுத்துவேன். பொன்னை புடமிடுவது போல் ம். புடமிடுவேன். புடமிடுவேன். அவர்கள் என் பெயரை நினைத்து மன்றாடுவார்கள். அவர் என் பெயர்த்து மன்றாடுவார்கள். நானும் அவர்கள் மன்றாட்டிற்கு செவி கொடுப்பேன். செவி கொடுப்பேன். இவர்கள் என் மக்கள் என்பேன். இவர் என் மக்கள் என்பேன். ஆண்டவர் எங்கள் கடவுள் என்பார்கள் அவர்கள். அச்சோ, பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. என்ன சொல்ற பாருங்க. தூய்மைப்படுத்துவேன், புடமிடுவேன். புடமிடுவேன். இன்று இந்த நாளிலே கடவுள் நம்மள ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்துவதற்கும் புடமிடுக்கும். என்ன பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்க, கேட்டு இந்த காதில் கேட்டு இப்படி காதில் விட்டுருவீங்களா, இந்த கேட்டு வாழ்வாசி செயல்படுவீங்களான்னு அவர் டெஸ்ட் பண்ண போறார். டெஸ்ட் தான் புடமிடுதல். அப்படி புடமிடுதல நீ டிக் மார்க் ஆயிட்டு வச்சுக்கிறீங்களா, நீங்கள் டிக் மார்க் ஆயிட்டுன்னு அவர் புடமிடுதல ஓகே குட் ஆயிட்டு வச்சுக்கீங்களே, அப்போ நான் மண்டாடுகிற பொழுது நம் மண்டாட்டு அவருக்கு கேட்பார், இருக்கும் செய் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுட்டு கொண்டு கீழ்ப்படுத்தி கடந்து வரணும். அதுதான் சொல்றது. தங்கத்தை புலமிடு போகல, தூய்மைப்படுத்த போகல, அப்படி கொண்டு வராரு. வார்த்தை என் அன்பானுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற கருத்திலே பார்க்கணும். அப்பொழுது இவர்கள் என் மக்கள். அந்த மக்கள் இவர்கள் என் மக்கள் என்பேன். ஆண்டவர் கை விரித்து சொல்வார், என் ஜனமே, என் ஜனமே, என் மக்களே, என் மகளே, என் மகனே என்று அப்படி கை வீசுவார். நாம் என்ன சொல்லுவோன்றிருக்கு, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே என்று சொல்லி அவரை அழிச்சுட்டு போகணும். இந்த வசனத்தை மாத்திரம் செய்தி கொடுத்து நம்ம கொண்டு போனோம்னா நிறைய நேரம் கொண்டு போயிட்டே இருக்க முடியும். எத்தனை வந்துருக்கும். சரி, இதெல்லாம் நேரம் ஆகிட்டு இருக்குன்றிருக்கும். சரி, இதெல்லாம் நேரம் ஆகிட்டு இருக்கும். பழைய ஏற்பாடு வேண்டாம், புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடுல பழைய ஏற்பாடு பண்ணுறோம், புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. புதிய ஏற்பாடு யோவான் நற்செய்தி எடுங்க. யோவான் நற்செய்தி எடுங்க. யோவான் நற்செய்தியில் 14ஆம் அதிகாரத்தில் 13-14. ஃபர்ஸ்ட் 14 படிங்க, அப்புறமா 13 படிக்கலாம். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். யார் சொல்றது? நமக்காக விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்தவர் சொல்றாரு, நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் அது செய்வேன். அதுக்காகத்தான் அங்கிருந்து இங்க வந்திருக்கிறேன். நீ பாவம் பண்ணாக வந்து பாவத்தெல்லாம் போக்குவதற்காக நான் ரத்தம் செஞ்சு அதெல்லாம் கழுவிட்டேன். நான் மரித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீ கேளுன்னு இருக்கு. இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களை பார்க்கணும். அங்க ஆண்டவர் 13 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லுவாருக்கு? அந்த 13 சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். எல்லாம் திட்டத்தோடு. என் அன்பானவர்களே, இதை நான் சொல்லணும், நிறைய சொல்லணும். அந்த 15:7 சொல்லுவாருக்கு, என் வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருந்தால் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். யோவான் 15. இப்பொழுது அப்படியே நம் கண்களை மூடலாம், ஒப்பு கிடைக்கலாம். நம்முடைய ஜபங்கள் வெற்றி உள்ள ஒரு ஜபமாக மாற வேண்டும் என்று ஒப்பு கிடைக்கலாம். இந்த அருமையான ஒரு செய்தியை வெளியிடுவதற்கு பண உதவி செய்தவர், கணக்கை செய்தவர், நன்றியாக கொடுத்திருக்கிறாங்க. சென்னையை சார்ந்த ஜோஸ்பியன் கடவுளோட ஜபத்தை கேட்டு ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேணும், மகிழ்ச்சி கொண்டு வரணும். கண்களை மூடுவோம். உலகம் முடியும் மட்டும் எல்லா நாட்டுங்களோடு கூட நான் இருக்கிறேன்னு சொன்னவர் தான் இந்த நாளில் நம்மோடு கூட இருந்து நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நம் அருகிலே ஆண்டவர் இருந்து கொண்டிருக்கிறார். நம்மை படைத்தவரும் பராமரித்து வழிநடத்துமாகிய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். அப்படியே கிடைக்கலாம். உங்களுக்கு மனசுக்குள்ள எவ்வளவு பாரம் இருந்தாலும் அது அத்தனையும் சொல்லுங்க. நான் நினைப்பதற்கு முன்பே, நீ கேட்பதற்கு முன்பேன்னு சொன்னவர் கண்டிப்பா ஆசிரிப்பார். கண்களை மூடி மணக்கண் முன்பாக அவரை கொண்டு வருவோமா? மரித்து வைத்து வந்து ஏசி கொண்டு வருவோமா? கரங்களை விரித்து மன்றாடுவோமா?
மன்றடைக்கிற பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம் கேளும் பதில் தாரும். அப்படியே கண்களை மூடி அவருக்கு முன்னாடி, ஜெபம் கேளும் பதில் தாரும், அதிசயம் செய்பவரே. என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் குடும்ப வாழ்க்கையில ஜெபம் கேளும் பதில் தாரும், அதிசயம் செய்பவரே. நான் நினைத்திருக்கிறேன், எதிர்பார்த்திருக்கிறேன் ஒவ்வொரு காரியங்களிலும் அற்புதங்கள் அதிசயம் நடக்கணும். ஆண்டவரே, ஜெபம் கேளும் பதில் தாரும், அதிசயம் செய்பவரே. மெய்யாகவே ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார். நீங்களும் சாட்சிக்குரிய ஆண்டவர் மெய்ப்படுத்தி வருகிறார். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் அல்ல ஆண்டவரே. ஆமீன். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும், மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டு குணத்தை இந்த காணிக்கையால் தாங்க.